Hi friends, welcome to VividTech. உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் க்ளவுட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து அதில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது இந்த சவுண்ட் க்ளவுட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப்போ வந்து ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் இந்த சவுண்ட் க்ளவுட் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லாட்டி இந்த சவுண்ட் க்ளவுட் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சவுண்ட் க்ளவுட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் சவுண்ட் க்ளவுட் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த சவுண்ட் க்ளவுட் ப்ளே மியூசிக் அப்படின்ற ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் காட்டுதான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் காட்டும் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினப்புறமா இந்த சவுண்ட் க்ளவுட் ப்ளே மியூசிக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் சவுண்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த சவுண்ட் க்ளவுட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த சவுண்ட் க்ளவுட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிக்கொள்ளுங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஒரு இஷ்யூனால் வந்து இப்படி இந்த சவுண்ட் க்ளவுட் வந்து ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி இப்படி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் சவுண்ட் க்ளவுட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் ரேடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.